ரமலான் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் வந்து நம்ம நிறைய விஷயத்தில் தப்பு பண்ணியிருப்போம். மற்றவங்கள தேவையில்லாத பேசியிருப்போம். பட் இந்த ரமலான் அப்படின்னாலே இந்த 30 டேஸும் நம்ம வந்து நம்மளை பார்த்து நம்மளே ஆச்சரியப்படுவோம். நம்ம ஏன் இவ்வளோ ஆக்டிவாக யாரை பற்றியும் குறையும் பேசாமல் நம்ம லைஃப்பை வாழ்ந்துட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம எல்லோரும் வாழுவோம். பிகாஸ் இந்த ரமலான் அவ்வளோ நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய எல்லா பேட் ஹேபிட்ஸையும் அவாய்ட் பண்ணிவிட்டு குட் ஹேபிட்ஸோடு வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவமாக இந்த ரமலான் இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ நாள் வந்து நம்ம நிறைய தப்பு பண்ணிவிட்டு நிறைய பேரை நம்ம திட்டியிருப்போம். பண்ண தப்பே நம்மளாக இருந்தாலும் அதை நம்ம பண்ணாத மாதிரி அதுலேருந்து எப்படியாச்சும் வெளியே வந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலலாம் நம்ம இருந்திருப்போம். பட் அதுக்காக நம்ம வந்துட்டு பாவ மன்னிப்பு தேடியே ஆகணும். ஏன்னா இந்த 30 நாளில் நம்ம கேட்கக்கூடிய நம்ம செஞ்ச பாவத்தை வெளிப்படையாக கேட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் என்று நம்மளுடைய கிதாப்லலாம் எழுதியிருக்கு. நம்ம என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் ஏதாவது ஒரு தொழுகையிலையும் சரி, ஏதாவது ஒரு நேரத்துலையும் சரி, நம்ம செஞ்ச பாவத்தை நினச்சி தௌபா செஞ்சாலே போதும், கண்டிப்பாக நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்ட்டு நம்மளுடைய எல்லா குரான்லேயே வரும். ஸோ நம்ம இந்த 30 நோம்பியும் கரெக்டாக ப்ராப்பராக முடித்து புது மனுஷனாக இந்த உலகத்தில் அப்படியே சர்வே ஆகும். இந்த 30 நோம்பியும் நல்லபடியாக நம்ம எல்லோரும் வைக்கிறதுக்கு அல்லாஹ் தான் நம்ம கூட இருந்து நமக்காக உதவி செய்யணும். கண்டிப்பாக எல்லாருமே நோன்பு வச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறி மட்டும் படாமல் எல்லாருமே நோன்பு வச்சுருங்க. அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நல்லது பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோட்டில் போயிட்டு இருப்பீங்க, அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு எதிர்க்க யாராச்சும் வருவாங்க, அவங்களுக்கு வந்து ரோடு கிராஸ் பண்ண தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரே ஒரு உதவி செஞ்சாலும் அந்த ஒரு உதவி கூட இல்லை, உங்களுக்கு நாளைக்கு நம்ம வந்து கபருக்குள்ளே போனாலும் இல்லை, அந்த ஒரு நன்மையில் அந்த கபரு நம்மளுக்காக வந்துட்டு பேசும் அல்லாவிடம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு எல்லாருக்குமே நல்லது பண்ணலாம். இவ்வளோ நாள் தான் எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். பட் இந்த ஒரு 30 டேஸ் ஆச்சு நல்லபடியாக நம்ம வாழ்ந்துட்டு கொஞ்சம் பேருக்காச்சும் நம்ம நல்லது செஞ்சுட்டு இந்த ரமலானை கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நீயத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.